அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் கரீம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பிலிசானின் இலா யௌமித்தீன். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்த அலீமுல் ஹக்கீம். அம்மா பாத். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நுதவக்கல் அலைஹ் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹ் ஃபலா முதில்ல லஹ் மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹ் வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இன்றைக்கி சூரத்துல் பக்ராவுடைய 172வது வசனத்திலிருந்து தொடர போகிறோம். இதனுடைய 2 வசனங்கள், அதாவது 172 மற்றும் 173, இந்த 2 வசனங்களுடைய திலாவத்து மொழிபெயர்ப்பையும் சிறு விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்க போகிறோம். அதனுடைய திலாவத்து வருமாறு இந்த 2 வசனங்களுடைய, அதாவது 172 73 திலாவத்து வருமாறு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும் வஷ்குரூ லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله فمن اضطر عليه باغ ولا عاد فلا إثم عليه إن الله غفور رحيم. இந்த 2 வசனங்களுடைய மொழிபெயர்ப்பு வருமாறு. யா யுஹாங்கிறது ஹர்ஃபுன் நிதா. இந்த ஹர்ஃபுன் நிதா என்னென்னா அழைக்கக்கூடிய ஒரு ஹர்ஃப். அதாவது ஓ அல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோர்கள் அப்படிங்கிறது அல்லதீன ஆமனு. ஸோ யா யுஹல்லதீன ஆமனுன்னா ஓ நம்பிக்கை கொண்டோர்களே, குலு நீங்கள் உண்ணுங்கள். இது ஒரு அம்ரு. மின் தையிபாத் நல்லவைகளிலிருந்து. தையிபாத்துனா நல்ல பொருட்கள், நல்லவைகள், அதாவது தூய்மையான பொருட்கள், அந்த மாதிரி சொல்லலாம். தையிபாத்துங்கிற நேரடி அர்த்தம் நல்ல பொருட்கள். மா ரஸக்னாக்கும், மா ரஸக்னா எது, மா ரஸக்னாண்டா நாம் வழங்கினோமோ, கும் உங்களுக்கு, நாம் எதனை நாம் வழங்கினோமோ உங்களுக்கு, அதில் உள்ள தூய்மையானவற்றிலிருந்து நல்லவைகளிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். வா மேலும், உஷ்குரு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். முதல்ல குழுங்கிற அம்பர் வந்துச்சு, இப்போ உஷ்குரு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். முதல்ல சாப்பிட்ட பிறகு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். லில்லாஹி அல்லாவிற்கு, இன் குன்தும் நீங்கள் இருந்தால், ஈயாஹு, ஈயாஹுங்கிறது அது ஒரு நம்ம இதுதான் ப்ரொனவுன்கிற இதில் பார்த்துருக்குறோம். அதனால் தனித்து நிற்கிறதுனால அந்த குர்சி, அதாவது சேர், ஈயாவை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், அதே மாதிரி தான் ஈயாஹு, அவனை மட்டுமே. அதனால் நம்ம அவனை மட்டுமேன்னு சொல்கிறோம். அந்த மட்டுமேங்கிறது நம்ம சேர்த்துக்கிறது தான். தஅபுதூன் நீங்கள் வணங்குவதாக இருந்தால், அதாவது நீங்கள் இருந்தால் அவனை மட்டுமே வணங்குவதராக இருந்தால் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அல்லாவிற்கு. ஸோ மொத்தமாக சொல்லுவோம். ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, உண்ணுங்கள் எதனை நாம் உங்களுக்கு வழங்கினோமோ அதிலிருந்து, தூய்மையானவற்றிலிருந்து அல்லது நல்லவைகளிலிருந்து. மேலும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அல்லாவிற்கு, நீங்கள் அவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருந்தால்.
நீங்கள் அவனை மட்டுமே வணங்குவதாக இருந்தால். அடுத்த வசனம், இன்னமா மட்டுமே, இன்னமாண்டா மட்டுமே, ஹர்ரம ஹர்ரமண்டா தடுத்துள்ளான், அவன் மட்டுமே அவன் தடுத்துள்ளான், அலைக்கும் உங்கள் மீது, மைத்தத்து இறந்தவைகளை, செத்தவைகளை, இறந்தவைகளை, ஒத்தம மேலும் இரத்தத்தையும், லஹ்மல் ஹின்சீர், லஹம்டா இறைச்சி மாமிசம், ஹின்சீருங்கும்போது பன்றியின் இறைச்சி, ஒமா உஹில்ல மேலும் எது, உஹில்ல பிஹி எது பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதோ, உஹில்லண்டா பெயர் சொல்லி அறுக்கிறது, அதனை கொண்டு லிகைரில்லா அல்லாஹ் அன்றி, அதாவது அல்லாஹ் அன்றி எது பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதோ, மற்றவைகளுக்கு பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதோ. மண்ணில் துர்ற மண் பிறகு எவர் உள்துர்ற அப்படிங்கிறது நிர்பந்திக்கப்பட்டாரோ, இதுவும் மஜூல் ஃபியல் பாசிவ். எவர் நிர்பந்திக்கப்பட்டாரோ, கைர பாகின் பாவம் செய்ய நாடாமலும், ஒல ஆதின் வரம்பு மீற நாடாமலும், எவர் நிர்பந்திக்கப்பட்டாரோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டாரோ, ஃபலா இஸ்ம அலைஹி பிறகு அவர் மீது பாவம் இல்லை, அலைஹின்ற அவர் மீது, இஸ்முன்ற பாவம். ஸோ ஃபலா இஸ்ம அலைஹி அவர் மீது எந்த ஒரு பாவமும் இல்லை. லா இஸ்மங்கும்போது அது லா நாஃபியத்துல் ஜின்ஸுன்னு சொல்லுவாங்க. அந்த மொத்த ஜின்ஸு எந்த விதமான பாவமுமே இல்லை அப்படிங்கிறது தான். எந்த பாவத்துடைய எந்த வகையுமே அவர் மீது இல்லை. இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் கஃபூர், கஃபூர்ண்டா மிக மன்னிப்பாளன், அர் ரஹீம் அளவு கடந்த கருணையாளன், மிக மன்னிப்பாளன் அளவு கடந்த கருணையாளன். இந்த வசனத்தை திருப்பி பார்ப்போம். மட்டுமே தடுக்கப்பட்டதெல்லாம் உங்கள் மீது இறந்தவைகளும் இரத்தமும் பன்றியின் இறைச்சும், எது அறுக்கப்பட்டதோ அல்லாஹ்வுடைய பேர் அல்லாது இன்றி, பிறகு எவர் நிர்பந்திக்கப்பட்டாரோ, பாவம் செய்ய நாடாமலும் வரம்பு மீற நாடாமலும், பிறகு அவர் மீது எந்தவித பாவமும் இல்லை, குற்றம் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பாளன், அளவு கடந்த கருணையாளன். இப்போ இந்த 2 வசனங்களுடைய விளக்கங்களில் பார்க்கும்போது இதுவும் முந்தின வசனங்களுடைய தொடர்ச்சியாக தான் பார்க்கப்படுது. எப்படின்னா, முன்னால் இவங்க குஃபார்கள் என்ன செய்கிறாங்க, பனி இஸ்ராயல்கள் என்ன செய்கிறாங்க, ஹலாலான விஷயங்களை கூட தடுத்து வைக்கிறாங்க. ஹலாலான விஷயம் ஹராமாக்குறாங்க, ஹராமான விஷயத்தை அவங்க உண்கிறாங்க, இதுங்கிறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அது தெளிவாக்குறதுக்காக எல்லாம் சொல்கிறான், நான் எல்லா விதமான தூய்மையான விஷயத்தையும் எதை நாம் வழங்கினோமோ அதை நீங்கள் உண்ணலாம். அதில் ஒரு குறிப்பிட்ட சில விஷயத்தை தவிர, சில பொருட்களை தவிர, சில சாப்பாடு உணவுகளை தவிர நான் மற்றது எல்லாத்தையும் அனுமதிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் இதில் தெளிவுபடுத்துகிறான். அதனால் அந்த எதை அல்லாஹ் ஹலாலாக்கியிருக்கிறானோ அதை ஹராமாக்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பாதகமான செயல், பெரிய குற்றமாக போயிடும். மேலும் அல்லாஹ் திருப்பி கேட்குறது எல்லாம் இவ்வளோ ஹலாலாக்குனதுக்காக முந்தின தௌராக்கள்லாம் ரொம்ப கடினமான சில சட்டங்களை கொடுத்துருந்தான், உண்ணக்கூடிய சட்டங்களை. அந்த இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இப்போ இவ்வளோ ஹலாலாக்கி இருக்கிறானே, இதுக்கு அல்லாஹ் திருப்பி கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் எல்லோரும் நன்றி செலுத்துங்க அல்லாஹ்வுக்கு, நீங்கள் அவனை மட்டுமே வணங்கக்கூடியவங்களாக இருந்தா அப்படிங்கிறத எல்லாம் தெளிவுபடுத்துகிறான். இதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அவன் இது எல்லாமே தூய்மையானதுங்கும்போது ஒரு பரிசுத்தமானது, கெட்டுப்போகாது அப்படிங்கிறதுலையும் இது சேரும். இது எந்த கெட்டுப்போன விஷயங்களோ, ரொம்ப உடம்புக்கு தீங்கான விஷயங்கள் எதுவுமே எல்லாமே இதில் அடங்குன்னு வச்சுக்கிறோமே. இது ஒரு சட்டம். எது எதெல்லாம் உடம்புக்கு தீங்காக இருக்குதோ அது எல்லாமே இந்த சட்டத்துக்கு உட்பட்டது தான். இந்த இது நம்ம அந்த இது தூய்மையற்றதாக போயிடும். எது உடம்புக்கு தீங்கு அளிக்குமோ அது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இன்னமா ஹரம,
அடுத்த வசனத்தில் பார்த்தோம்னா அவன் தடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மீதுண்டா ரத்தம்ங்கும்போது இந்த ஓடக்கூடிய இரத்தத்தை சொல்கிறான். அதாவது எந்த இரத்தம்? அதாவது கடல் பிராணி, அதாவது மீன்கள், கடல்கள், அது இல்லாமல் லோக்கஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது வெட்டுக்கிளி அப்படிங்கிறது. ஸோ இதை தாண்டி இதெல்லாம் வந்து இறந்த இதுலேயும் சாப்பிடலாம். ஆனால் வந்துக்கிட்டு அதே மாதிரி ஓடக்கூடிய ரத்தம், இந்த ஓடக்கூடிய ரத்தம்ங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இரத்தங்கள், அது மொத்தமாக வந்து இருக்கிறதுலையே ஆக கிருமி உள்ளதும் உடலுக்கு கேடானதும். அதே வந்து 2 வகையான ரத்தம், அதாவது நிற்கக்கூடிய ரத்தம், அதாவது ஈரல், இந்த பல்லு குத்தி அது இதுன்னு சொல்கிறோம்ல, லிவர், ஸ்ப்ளீன் இதெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த இரத்தங்கள் வந்து ஹலாலாக்கப்பட்டிருக்குது. அதாவது இது வந்து வேறு வசனங்களில், அதாவது மற்ற சூறா, அதாவது சூரத்துல் மாயிதா அது இதில் வரக்கூடிய இதுகள், அண்ணாமில் இதுலாம் வந்து மற்ற இதுகள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் தெளிவாக, எது வந்து அதாவது தன்னாக அடித்து கொல்லப்பட்டது, தன்னால் செத்தது, விழுந்தது, ஏதாச்சும் குத்தி இதுன்றதுன்னு சொல்லி அங்கே வந்து இதை கூட ஒரு 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 ரொம்ப ஒரு டீட்டெயில்டாக கொடுக்கப்பட்டிருக்கும். எதெல்லாம் வந்து இறந்ததாகவும் கன்சிடர் எதெல்லாம் வந்து இந்த எந்த இரத்தத்தை வந்து ஹலால், எந்த இரத்தத்தில், அதாவது ஓடக்கூடிய எல்லா வகையான இரத்தமும், அதாவது ஓடக்கூடிய இரத்தம் எல்லாமே உடலை சுத்தரிப்பு பண்ணி அதில் இருக்கக்கூடிய மொத்த கிருமியை எடுக்கக்கூடியது. அதனால் அது ரொம்ப ஒரு அசுத்தமான விஷயமா போயிடுது. இது இல்லாமல் பன்றிங்கிறது தான் வந்து ஸ்கேவெஞ்சர்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்தையே இல்லை இருக்கக்கூடிய அழுக்கு விஷயத்தை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மிருகமாக அது பார்க்கப்படுது. அந்த மாதிரி ஒரு மிருகம் அசுத்தத்துக்கே ரொம்ப பேர் போனது. ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய பல தீய குணங்களும் தீய இதுகளுமே வந்து மனிதனுக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு விஷயம், அதாவது அது விபச்சாரத்துக்கு கூடினது, இந்த மாதிரி பல விஷயங்கள். ஸோ அதனால் அந்த ஒரு பண்டிகையின் இறைச்சியும் வந்து நம்மளுக்கு தடுக்கப்பட்டிருக்குது. இது இல்லாமல் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கப்படாத எல்லாமே, வேறு எதுக்காச்சும் படைக்கப்பட்ட எல்லாமே, வேறு அல்லாஹ் தாண்டி எதுக்கு படைக்கப்பட்டதாக இருந்தாலும், எதுக்காக எந்த பேர் சொல்லி அறுக்கப்பட்டதாக இருந்தாலும் அது எல்லாமே வந்து அது தடுக்கப்பட்டது, அது ஹராமாக சேர்ந்ததாக ஆகும். ஆனால் இந்த ஹராமான இதுகள் ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஒரு மனிதர் வந்து ரொம்ப வந்து உயிரின் விளிம்பிக்கு தள்ளப்பட்டு ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்கிறாரு. அவர் வந்து பாவம் செய்யவும் எந்தவித நினைப்பும் அந்த நேரத்தில் இல்லை வரம்பு மீறணுங்கிற நினைப்பு இல்லாத அந்த நேரத்தில் அவர் வந்து அந்த ஹராமே வந்து அவருக்கு ஹலாலாக்கப்படுது. அந்த நேரம் வந்து அந்த ஹலாலை உண்ணாமல் இருந்தால் கூட அவர் பெரிய குற்றத்துக்கு ஆளாயிடுறாரு. ஈவன் அந்த தருணத்தில் ஒரு ஆள் வந்து அந்த மாதிரி நான் ஹராமை சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி அவர் உயிர் நீத்துட்டாருண்டா அது வந்து தற்கொலைக்கு சமானமாக சொல்லப்படுது. அந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை, அவர் தள்ளப்பட்ட ஒரு நிலைக்கு அவர் வந்து அப்போ வந்து அந்த ஹராமே வந்து அவருக்கு ரெக்கமெண்டட், அதாவது அது உண்ண வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுது. இதான் பல முஃபஸிர்கள், பல தஃப்சீர்களில் இது வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இது வந்து அல்லாஹ் வந்து இதை தாண்டி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் வந்து மிக மன்னிப்பாலும் கருணையாளமாக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். இதில் வந்து நம்ம இன்னொன்று ஹலால் ஹராம்ங்கிற விஷயத்தில் எல்லாமே பேண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இது எல்லாமே ஹலாலாக சம்பாதித்த விஷயத்தில் இருந்தால் நம்ம உண்ணணும். ஹராமாக சம்பாதித்த விஷயம் எதுவுமே அதுடைய உணவும் ஹராமாகிடுது. இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொல்கிறாங்க, ஈவன் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள், ஹராமான உணவு உண்ணக்கூடிய நிலைமையில், ஹராமான சம்பாத்தியம் செய்யக்கூடிய, நம்ம சம்பாதிச்சு அதில் உண்ணக்கூடிய விஷயங்களில் நவுது பில்லா அந்த மாதிரி ஒருத்தவர் செஞ்சாருண்டா அந்த நிலைமையும் அந்த விஷயமும் அந்த நேரத்தில் துவாக்கள் வந்து
அங்கீகரிப்பது அல்லாஹ் கடினமான ஒரு விஷயமாக போயிடுது. இது ஒரு 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 யா யுஹல்லதீன ஆமனு, அதாவது நம்பிக்கை கொண்டோர் இந்த பேணிக்கையை அவங்க பேணுதலாக இருக்கணும். அவங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கணும். அவர்கள் உண்ணக்கூடிய உணவுகளில் பேணுதலாக இருந்து சம்பாதிக்கக்கூடிய இப்போ சம்பாத்தியம் மட்டும் ஹலால் இல்லை, உண்ணக்கூடிய உணவுகளிலும் ஹலால் பேணுதல் இருக்கணும் அப்படிங்கிறது மிக மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே நம்ம அதை பேணி நடக்கக்கூடிய மக்களாக இருப்போமாக. அதை அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. என்னுடைய விளக்கத்தில் எதுவும் குற்றக்குறை இருந்தாலும் அது அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. நீங்களும் அதனை பொறுத்து கொள்வீர்களாக. நம்ம அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து நம்மளுக்கு அவனுடைய அளவு கடந்த அவனுடைய கருணையும் அருளையும் நம்ம மீது பொழிது நம்மளை சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் மேலான சொர்க்கத்தில் நம்ம நபிமார்களோடும் ஷுஹதாக்களோடும் சாலிஹீன்களோடும் நம்மளை அனைவரையுமே ஒன்று சேர்த்து வைப்பானாக. நம்மளை கபூர் வேதனையிலிருந்தும் நம்மளுடைய நரக அதாபின் வேதனையிலிருந்தும் நம்மளை முழுமையாக நம்மளுக்கு ஈடேற்றமும் பாதுகாப்பும் அளித்திடுவானாக. நம்மளுடைய இந்த உலகத்திலையும் அனைத்து விதமான நிம்மதியையும் மறுவலத்திலையும் அனைத்து விதமான நிம்மதியும் சுகத்தையும் அளித்திடுவானாக. நம்மளை நிரந்தரமாக சொர்க்கச்சோலையில் நம்ம அனைவருமே நம்ம குடும்பத்தார்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அளித்துடுவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தோ வகினா அஸாபன் நார். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.